அதுவும் இவர் வந்து இந்த சிஎம் கருணாநிதினு சொன்னதுக்கு தப்புன்னு மன்னிப்பு கேட்குறேங்கிறது அவசியம் இல்லைல்ல. இல்லை, இது 2வது வாட்டி. ஏற்கனவே ஒரு வாட்டி அவரே வாய்த்தவரி கருணாநிதின்ட்டார். சரி 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 கலைஞர் அப்படின்றார். என்ன கலைஞர் என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து வாங்கின பட்டமா? டாக்டர் அம்பேத்கர்னு எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்படி சில பேருக்கு அது பொருந்தி போச்சு. இவர் என்ன கலைஞர்னா என்ன, இவர் எதில் எந்த கலையில் இவர் வந்து ரொம்ப பெரிய தேர்ச்சி பெற்றார். அதனால் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். 2வது, தேவையில்லாமல் கருணாநிதின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்காதீங்க. இஸ் ஆல்சோ எ மேன் லைக் யூ அண்ட் மீ. அவருடைய ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. என் மகள் கனிமொழியின் தாய் ராஜாத்தி தர்மாம்பாள் சொன்னவர் தானே அவர். இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, முரசொலியில் தலையங்கத்தில் எழுதியிருந்தாங்க, பார்த்தேன். அருவருக்கத்தக்கதாக இருக்குதான், அவமானமாக இருக்குதான். ஒரு நடிகையை வந்து என்ன அவர் தான் கூப்பிட்டு வர்றாரா? 1000 பேர் வராங்க, அதில் ஒருத்தர் வராங்க. விசிட்டர் பாஸ் யார் கேட்டாலும் கொடுக்க போகிறாங்க. ஒரு பிரபல நடிகை வந்து உட்காந்து, இல்லை அவங்க நட்பு ரீதியாக இருக்கிறவங்க ஃப்ரெண்டு, அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன் அவங்க இதுக்கே வந்தாங்களா? த்ரிஷா வந்துங்க அந்த பதவியேற்பு விழாவுக்கே மே 10க்கு வந்தாங்களா? சரி, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. இதில் என்னங்க இருக்கு? இதுக்கு முரசொலியில் நேற்றோ முந்தா நாள் தலையங்கம் வரிஞ்சு கட்டின்னு எழுதுகிறாங்க. தலையங்கம் எழுத வேண்டிய விஷயமாங்க இது? அருவருக்கத்தக்கதாக இருக்குது. இது ஆபாசமாக நீங்கள் பேசலாமாப்பா? பேசலாமா? அதுக்கு தான் இப்போ தான் சொன்னேன், மனைவி துணைவி. இதே முரசொலிக்கு பதில் சொல்கிறேன். கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பீரியடில் முரசொலியில் 1வது பக்கத்தில் முதல்வர் கலைஞர் அவர்கள் மனைவி தயாளு அம்மையாரோடு கலந்துக்கிற நிகழ்ச்சி ஃபோட்டோ போட்டிருக்கோம். 8வது பக்கத்தில் அதே நியூஸ் பேப்பரில் அன்னைக்கே 8வது பக்கத்தில் முதல்வர் கருணாநிதி துணைவி ராஜாத்தி அம்மாளோடு கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி இருக்கும். 1வது பக்கம் மனைவி, 8வது பக்கம் துணைவி. இதுலயே நீலாம் பேசலாமா? முரசொலியே அந்த உண்ணாவிரதத்திலேயே தலையில் ஒரு அம்மா, காலங்கீழ ஒருத்தர். இதெல்லாம் வந்துங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் எனிபடிஸ் பர்சனல் லைஃப். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் மேலே சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் சாணியை வீசுவீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருன்றதை சொல்லி தானே ஆகணும். யூ ஆர் ஃபோர்ஸிங் அஸ் டு டாக் அபவுட் யூ. நீங்கள் ஏன் இதெல்லாம் பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுகிறீங்க? அதனால் முரசொலி மாதிரி ஒரு பத்திரிகை வந்து தலையங்க எழுதுகிற அளவுக்கு தரங்கெட்டு போயிருக்கு. அதுவும் உதயநிதிலாம் கண்ணாடி வீட்டில் இருந்துட்டு கல் எறிஞ்சிட்டு இருக்காரு. அவர் பேரே வந்துட்டு பாலிடால் பாபு. அவர் எதுக்கு பாலிடால் குடித்தார்? ஏன் கார் ரேஸ் நடத்தினார்? ஏன் துபாய்க்கு போகிறாரு நம்ம கேட்குறோமா? மயிர் உள்ளவன் அள்ளி முடிஞ்சிக்கிறான். உனக்கு என்னப்பா பிரச்சனை? அதனால் வந்து தேவையில்லாமல் வல்கரைஸ் பண்ணுறாங்க. அதாவது சினிமா நடிகை என்ன, சினிமா நடிகை என்ன கேவலமா? இவங்க எல்லாருமே சினிமாவில் இல்லைப்பா, நீ சினிமாவில் இருந்தானேப்பா மாமன்னன் கடைசியாக நடிச்சிட்டு தானே வந்த. அதனால் வந்துங்க இது வந்து நடிகரோட ஆட்சி இப்படி தான் இருக்கும். நடிகர் தானே இப்படி தான் ஆட்சி செய்வார்ன்றார் எடப்பாடி. அதாவதுங்க எடப்பாடி பாவங்க 2 நடிகர்கள் உருவாக்கிய கட்சியில் உட்காந்துக்கிட்டு, எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதா உருவாக்கிய கட்சியில் உட்காந்துக்கிட்டு நடிகர்களை பற்றி இப்படி பேசுறது வந்து நியாயமாக? இது எடப்பாடியே விடுங்க, நம்ம அவர் காலம் முடிஞ்சு போச்சு, அவர் கதை முடிஞ்சு போச்சு. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்து அதிமுக 77 முதல்வர் ஆன பிறகு கூட இதே முரசொலியில் நடிகர் கட்சின்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதிமுகன்னு எழுதவே இல்லை. ரொம்ப நாளாக நடிகர் கட்சின்னு தான் எழுதுனாங்க. இப்படி எழுதினாலே இன்னொரு 20 வருஷத்துக்கு அவங்க வரமாட்டாங்கன்றது தான் ஆச்சு. இப்போ அதை தான் எழுதிட்டு இருக்காங்க நடிகர் கட்சின்னு. அவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி தான் கேட்பாராமே, நடிகர் கட்சி என்னென்ன பண்ணுன்னு தான் கேட்பாராமே தேர்தலுக்கு முன்னாலெல்லாம். அதாவதுங்க அவங்களுக்கு வந்து விஜய் கொடுத்துருக்கிற ஷாக் லைஃப்பில் அவங்க மறக்கவே முடியாத ஷாக்குங்க. 2.5 வருஷம் ஆன கட்சி தனியாக போட்டியிட்டு கூட்டணியின் உதவி இல்லாமல் ஒரு 35% ஓட்டை வாங்கியிருக்காங்க எடுத்த எடுப்பில்னா. இது வேற எங்கே நடந்து எம்ஜிஆரே முடியாதுங்க. இது எம்ஜிஆர் காட் ஒன்லி 33% ஓட்டு வித் த சப்போர்ட் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஃபார்வர்ட் பிளாக் அண்ட் அதர் ஸ்மால் பார்ட்டி.
தனியாக நிற்கல அவர். அஃப்கோர்ஸ் அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே மும்முனை போட்டி ஆகிப்போச்சு. அது வந்து 2 முனை தான், திமுக அதிமுக. அப்போ அதனால் வந்துங்க இவங்க இன்னும் எவ்வளோன்னா சொல்லிட்டு போட்டோம். ஜெயலலிதாவை இவங்க பேசாத அதாவது என்னென்னா இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இவங்கெல்லாம் இதுக்குன்னே வச்சுருந்தாங்க, வளர்த்துட்டு இருந்தாங்க திமுகவில். அதாவது மாற்றுக் கட்சியினரை வசைப்பாடுவதற்கு. இப்போ அதே வேலையை உதயநிதியிலேருந்து எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ அந்த கட்சியே வந்து எந்த லெவலுக்கு போயிருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப நமக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஊழல் இப்போ வந்து இந்த தாவேக்கா அரசாங்கத்தில் ஊழல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, ஊழல் இல்லைன்னு சொல்ல ஒழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு, எல்லா எம்எல்ஏக்கள் மினிஸ்டரோட ஊழல் ஆதாரங்களை அப்புறம் நான் திரட்டி காட்ட போகிறேன், நான் எல்லாருமே கையில் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அடிப்படையில் ஊழல் இன்னும் ஒழியவே இல்லை, சும்மா சொல்கிறாங்கங்கிறாரு. இது பாருங்க, நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஊழலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை முதல்வர் விஜய் டே 1லேருந்து தொடங்கியிருக்காரு. அது விளைவு என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனர் மேலேயே கம்ப்ளைண்ட் ஒன்றும் அவரை தூக்கிட்டாங்க. இன்னைக்கு தாவேகா கட்சி உட்பட எல்லார் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் அலறிட்டு இருக்கானுங்க. சஸ்பென்ஷன் தான், டிரான்ஸ்ஃபர் தான், காத்திருப்போர் பட்டியல், ஆக அலறி துடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு பயம் வந்திருக்கு மக்கள்கிட்ட. ஒரு ஓஹோ பரவாயில்லையே, நம்மளை மதிக்கிறாங்களே சார், பைசாலாம் செலவு பண்ணல சார், உடனே வந்துடுச்சு சார் எனக்கு. இப்போ ஒன்றும் வேணாம், ஊழல் ஒழியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் இருக்குது இல்லையா, இவங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கும் ரினிவல் லைசன்ஸ் பண்ணுறதுக்கும் முன்னால் இருந்த திமுக ஆட்சியில் சராசரியாக 30லேருந்து 35 லட்சம் வாங்கியிருக்காங்க இடைத்தரகர்கள். அந்த அரசகுமார் கூட அவர் குண்டாஸில் இப்போ இருக்கார். 400 கோடி ரூபாய் வசூல் செய்தாங்களாம். கிடைக்கிற தகவல்னால் டி நகரில் இதுக்குன்னு தனியாக பங்களா எடுத்து பணத்தை அப்படியே மூட்டையாக வச்சுருந்துருக்காங்க. இங்கே அரசகுமார் பணம் வந்துடுச்சின்னு தகவல் கொடுத்தாதான் அங்கே அன்பில் மகேஷ் ஆஃபீஸில் அந்த சர்டிஃபிகேட் கையெழுத்தாகும். இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு என்ஓசி கிடைக்கணும் சென்ட்ரல் போர்டு அந்த ஸ்கூலுங்களுக்குன்னா இங்கே நீங்கள் 30 லட்சத்தை கராராக வெட்டிடணும். கையில் காசு, வாயில் தோசை. இப்படி தான் 5 வருஷம் பண்ணியிருக்காங்க. 400 கோடின்றது குறைந்த தொகை. புதிய ஆட்சி வந்தோன்னு ராஜ்மோகன் அவர்கள் அந்த பள்ளி கல்வித்துறை ஆட்சி அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் அடுத்த நாளே கூப்பிட்டு வாங்க வந்து அவங்க கிள்ளி பார்த்துக்கிறாங்களா, என்ன ஆச்சு? ஏன்னா துட்டையும் கொடுத்துட்டு 30 லட்சம் காத்துட்டு இருப்பாங்களாம். ஆர்டர் வருமா வராதா பார்க்கலான்னு வாங்கலாம். ஆர்டர் அடுத்த நாளே வருது. 1000 ஸ்கூலுக்கு ஆர்டர் போட்டாருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் ஒழிஞ்சுதா இல்லையா? இப்போ அவங்கள 50 பேர் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போனால் எங்கள் ஆட்சியில் எங்ககிட்ட இவ்வளோ வாங்கினாங்க, அவ்வளோ இப்போ தேடிட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ் அவங்க தம்பி எல்லாரும் எப்போ வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம். புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஊழலை ஒழித்த நடவடிக்கை இல்லைன்னு நாயனார் நாகேந்திரன் சொல்லுவார். ஏன் சொல்லுவார்னா, அவர் ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறதுக்கு நிறைய கோடி தாம்பரத்தில் அனுப்பிச்சு மாட்டி இப்போ 4 கோடி பேருக்கு 4 கோடி 40 கோடி போச்சு. வெளியே சொன்னது 4 கோடிங்க, ரெக்கார்ட் பர்பஸுக்கு 40 கோடி எடுத்துணும். 50 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் நீலாம் யோக்கியம் மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னு மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டை திருடுற ஆள் நயினார் நாகேந்திரன். இந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு பாஜக மாநில தலைவர்னு இருக்கிற ஆள். 2வது தடவை ஒரு சர்ச்சைக்குரிய ஆமாம், நிறைய வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கு. அவரை வந்து உதயநிதியை பண்ண மாதிரி இவரையும் பண்ண இருக்கணும். பாஜக மாநில தலைவர்னா கொம்பு முளைச்சிருக்கா? ரூல் ஆஃப் லா தானே. எல்லாரும் சட்டத்தின் முன் சமம். ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை வெளியில் அவதூறாக பேசினா பொது வெளியில் கண்டிப்பாக அதுக்கு அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். கேஸ் போடணும், கைது பண்ண வேண்டியது தான். ஏன் வந்து விஜய் தயங்குறாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னால் அவர் வந்து முதல்ல அந்த நடிகை வீட்டிலேருந்து வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னார். ரைட்டா? அதுக்கப்புறம் தான் உதயநிதி பேசினார். அதுக்கப்புறம் உதயநிதி பேசினார். அது உதயநிதி பேசுறது ரொம்ப ஆபாசம். அது மோசம்னா இது படுமோசம். புரியுதுங்களா?
இப்போ திரும்பவும் அவர் ஒன்று பேசியிருக்காரு. இப்போ பட்டியல் இருக்குதுன்றாரு. வெளியே விடு, நீ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியா, ஊவாரியோ, தைரியம் தான் வெளியே விடுங்கய்யா. இருக்குது அண்ணாமலையும் இருக்குதுன்றாரு. சரி, இப்போ பாஜகவுக்கு 2 குரூப் இருக்குது, ரெண்டு பேச்சாளர்கள். ஒன்று அஃபிஷியலாக வந்து இவர் நயினார் நாகேந்திரன், இன்னொன்று அன்அஃபிஷியலாக அண்ணாமலை. என்ன கூத்து அடிக்கிறாங்க? இருந்தால் சொல்லுங்கப்பா. இருக்குதுன்னு ஏன் சொல்கிறீங்க? இஃப் யூ ஹாவ் எனி கான்க்ரீட், உங்கள் எதிர்கட்சி தானே நீங்கள், அதானே செய்யணும். மக்கள் முன்னால் அம்பலப்படுத்துங்க. எங்கிட்ட இருக்குதுன்னு என்ன இதை பேரம் பேசுகிறீங்களா? ஸோ அதனால் வந்துங்க நயினார் நாகேந்திரன்லாம் வந்துங்க ரொம்ப நல்ல மனுஷன் நான் நினைக்க மாட்டேன். அவர் நல்ல மனுஷனும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது. அந்த மீனவர் பிரச்சனைக்கு மீண்டும் இந்த கடிதம் எழுதுறதே ஒரு தொடர்ச்சியாகி போச்சு. இதையே நிறைவாகி விடுமா அப்படின்னு கேட்குறாரு உதயநிதி. சரி, இவங்க என்ன பண்ணாங்க ஆட்சியில் இருக்கும்போது? நீங்கள் என்ன பண்ணீங்களோ நாங்கள் வந்து அதுக்காக வந்து இலங்கைக்கு போர் தொடுத்தோம், படை திரட்டணும்னு சொன்னீங்கன்னா ஓகே, இவர் செய்யலாம், லெட்டர் மட்டும் எழுதுறாருலாம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கப்பா? எங்களை சொன்னார லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு சொல்கிறாருன்னா, ஆமாம் லெட்டர் தான் எழுதிட்டுருக்கீங்க, 100 லெட்டர் 50 லெட்டர் எழுதிட்டுருக்கீங்க, பல வருஷமாக இது நடக்குதுன்னு ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் சொன்னார். இப்போ ஆளுங்கட்சியாக வரும்போது அவருக்கும் என்ன ஆப்ஷன் இருக்கு? பிரதமரை நேராக போய் சந்திக்கலாம், வற்புறுத்தலாம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாம். இதுதான் மாநில அரசு செய்ய வேண்டியது, அவ்வளோதான் பண்ண முடியும். மாநில அரசுக்கு உள்ள அதிகார வரம்புக்கு உட்பட்டு தானேங்க செயல்பட முடியும். இல்லை ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலேருந்து வாங்க நம்மலாம் படகை திரட்ட சீமான் மாதிரி பேச முடியுமா? இரஸ்பான்சிபிளாக எதாவது பேசிகிட்டு இருப்பார். ஏங்க உங்களுக்கு பதவியில் வந்துட்டிங்கன்னா யூ ஹாவ் ஸோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷனுங்க. ஒன்றும் வேணாம். இப்போ கர்நாடகாவில் நம்ம தமிழர்கள் 3 பேரை சுட்டுக்கிட்டாங்க. அவங்க போலீஸை வனத்துறை என்ன சொல்கிறான்னா, இவங்க வந்து விலங்குகளை வேட்டையாட வந்தாங்க யாரை வேட்டையாட வந்தாலும் சுட்டது தப்பு. நீங்கள் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க, அவங்களுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போங்க, சிக்கலே கிடையாது. தப்பு பண்ணால் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் உயிரை எடுக்கிற அளவுக்கு ஏன் பண்ணீங்க? சரி, அதனால் அவங்க கொன்னதை யாரும் நியாயப்படுத்த முடியாது. இப்போ அதுக்காக தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும்? கர்நாடகாவுக்கு படையெடுக்கலாமா? சிவகுமார் அவர்கள் சொல்கிறதும் தப்பு. எங்கள் உள்விவகாரம் சட்ட ஒழுங்கில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்றாரு. இலங்கையில் அண்டை நாட்டிலே தலையிட்டவங்க நாங்கள். தமிழன் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அநியாயமாக அவனுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டால் குரல் கொடுப்போம். அதில் வந்து இதில் எங்கேருந்து தலையிடுறது எங்கேருந்து இருக்கு? நீங்கள் ஒரு ஆள் தப்பு பண்ணுறான் உங்கள் மாநிலத்தில், எங்கள் ஆள்னா அவன் மேலே புக் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கள், கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கள், தண்டனை கொடுங்க. எத்தனையோ சிறைகளில் தமிழர்கள் இருக்காங்களே, மலையாளிகள்லாம் துபாய் சிறையிலலாம் இருக்காங்க ஏராளமானவர். அதுக்காக பொங்கி எழ முடியாது. ஆனால் கொலை பண்ணியிருக்கீங்க நீங்கள். சுடான்னா கூட காலுங்கீழே தாங்க சுடணும். நீங்கள் எப்படி உயிர் போகிற அளவு சுட்டிருக்கீங்களா? அது தப்பு, அது கேட்கக்கூடாதா? இப்போ இறுதியாக இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு இப்போ நடந்தது இல்லையா, உளுந்தூர்பேட்டையில். அதில் வந்து தொண்டர்கள் நம்மளே விட்டு பார்த்துருப்போம். ஐயோ, ரொம்ப அதாவது அடங்க மறு அப்படின்வாங்க அவங்க கோஷம். அத்துமீறு அடங்க மறு, அதுதான் இப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்னார்ன்ட்டு இதில் ஒன்று கூட உதயநிதியும் மற்றவங்களும் கடைப்பிடிக்கிறது இல்லை. கண்ணியமாகவும் பேசுறது இல்லை, கடமையும் வந்து பண்ணுறது இல்லை, கட்டுப்பாடு அறவே அதே மாதிரி தான். இப்போ விசிகாவில் பார்த்தீங்கன்னா சாலையில் வந்து உட்காந்துக்கிறாங்க, பேனர் கட்டுறாங்க, அனுமதி இல்லாமல் எடுத்தால் அதுக்கு ஒரு பெரிய தகராறு. தஞ்சாவூரில் அது ஒரு பிரச்சனையாச்சு, போலீஸ்காரர் அடித்தது. ஆமாம், நீங்கள் பாருங்கள். இப்போ அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. எனக்கு கரூர் மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து அந்த கூட்டத்தை கரூர் இஷ்யூ மாதிரி உடனே காவல்துறை என்ன பண்ணிச்சு, எப்படி பர்மிஷன், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா திமுக ஆட்சியில், 5001 வந்தால் நிறுத்திடுவாங்களே, அதை மாதிரி ஏன் பண்ணலைன்னெலாம் இப்போ நியாயமான கேள்வி நான் கேட்குறேன். உளுந்தூர்பேட்டையில் கரூர் 2 மாதிரி ஒன்று வந்துருந்ததா? யார் பொறுப்பேற்றுக்கணும்? தாவே காட்சி தானே பொறுப்பேற்றுக்கணும். இப்போ அந்த கட்சிக்கு பொறுப்பு இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயங்க. ஆனால் இது மாதிரி கூட்டம் வருதுன்னா முதல்ல அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும்.
எல்லா கட்சியும் வரலாறு காணாத கூட்டத்தை காட்ட தாங்க விரும்புவாங்க. 10 லட்சம் பேர் சொல்கிறாங்க. உங்கள் ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இருக்க ப்ரோட்டோக்கால் என்ன ஆச்சு? எஸ்ஓபி போட்டிங்கல்ல அரசியல் கட்சிகளுக்கு, அப்போ அதெல்லாம் தூக்கி வச்சிட்டிங்களா? கூட்டணி ஆட்சி விசிகான்றதால காவல்துறை என்ன பண்ணிச்சு? நான் அன்னைக்கும் கேள்வி கேட்டேன், கரூர்லேயும் இன்றைக்கும் கேட்குறேன். இவ்வளோ எதாவது ஆயிருந்ததுன்னா அவருக்கு என்ன ஆகும்? மூச்சு திணற ஆயிருக்குங்க, தள்ளுறானுங்க பிடிச்சி. எங்க ஒரு ஸ்டேஜில் அவ்வளோ பேராங்க இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு 10 பேர் இருக்கலாம், முக்கிய தலைவர்கள், பேச்சாளர்கள். ஏன்னா 300-400 பேர் ஏறினா ஸ்டேஜே விழுந்துடும் போல இருக்க. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க ஒழுங்கீனம். அதாவது திருமாவளவன் வந்து அன்கொஸ்டின்டு லீடருங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறத உங்களை மதிக்கிறோம் இல்லை. இந்த மொபைலில் வந்து செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, அந்த கலாச்சாரம் பெருகிடுச்சின்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் லேக்ஸ் ஆஃப் பீப்புள். 10 லட்சம் பேர் எப்படி சேர்ந்தாங்க எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. இவங்க எக்ஸாஜரேட் பண்ணுறாங்களா? பட் விசிகா நண்பர்கள்லாம் போடுறாங்க 10 லட்சத்தை விட அதிகம். இல்லை, ஒவ்வொரு தினம் ஒரு கூட்டம் நிறைய கூடுது. ஏற்கனவே அவங்க விழுப்புரத்தில் இருந்ததுலேயும் கூட்டம் அதிகம் தான். இல்லை, கூட்டத்தை கூட்டுறாங்க. கூடுன்றதுக்கும் கூட்டுறதுக்கும் நிறைய விஷயம். விஜய்க்கு கூடுது, மற்றவங்களுக்கெல்லாம் கூட்டுறாங்க. தே ஸ்பெண்ட் மணி ஃபார் தட். அதை நான் மறுக்க மாட்டேன். இப்போ தாவேக்காவில் விஜய் நடத்துகிற மாநாடுகளுக்கு வர்ற கூட்டம் என்பதும் அது தன்னெழுச்சியாக வர்றது. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணி, ரொம்ப செலவு பண்ணி தான் திரட்டியிருக்காங்க. திரட்டப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பது. அது தப்புன்னு நான் சொல்ல. இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, பிரதமருக்கே அப்படி தான் கூட்டிகிட்டு இருக்காங்க, வடநாட்டில் கூட. பட் என்ன வித்தியாசம்னா, விஜய்க்கு மட்டும் அந்த கூட்டம் தன்னெழுச்சியாக தானே வராங்க. எந்த செலவும் அவங்களுக்கு இல்லை. ஓட்டுக்கு எப்படி பணம் கொடுக்காம ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி தான். ஸோ திருமாவளவனுக்கு சப்போர்ட் இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது, ஒரு முக்கியமான கட்சியாக அவர் இருக்கிறாரு. என்னை கேட்டால் திமுக, அதிமுக, தாவேகா, அடுத்தது விசிகா வரக்கூடிய வாய்ப்பு தான். 34 தொகுதியிலும் அடிப்படை கட்டமைப்போடு இருக்காங்க. இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர்லாம் ரொம்ப சிரித்து போச்சுங்க. அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொன்னால் கூட. சீமான் கூட சொல்லியிருக்காரு, இதில் நான் இந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் உங்களால் பண்ண முடியல, எங்கள் கூட்டம் மாதிரி ஒரு பிரபாகரனின் பிள்ளைகள் மாதிரி யாரும் இல்லை. ஆமாம், அவங்க கூட்டத்தில் இவரே கீழே போய் அடிப்பார் ஆளுங்களை. அதாவது வந்து இது வந்து அந்த மாதிரி இல்லைங்க. அதில் சேர் போட்டு அழகாக உட்கார வைப்பாங்க. இது கட்டுக்கடங்காத கூட்டம். எனக்கு என்னென்னா, காவல்துறை ஏன் இப்படிலாம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க? நீங்கள் தோழமை கட்சின்றதால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் கூடங்க, ஏதாவது நடந்தால் உங்கள் தலையில் தானே வரும். ஸோ எஸ்ஓபின்றது விட்டீங்களா? இப்போ என்ன ஆச்சு? எலெக்ஷன் வரைக்கும் விஜய்க்கு அதை வச்சு தண்ணி காட்டினாங்க. 5000 டோக்கன், 5001ன்னா வெளியே நிற்க வச்சுருவாங்க. இப்போ எப்படி 10 லட்சம்லாம் வந்தது? போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதில் எனக்கு என்னென்னா, எதுவும் நடக்காமல் போச்சு. அவருக்கும் உடல்நிலை, இவ்வளோ செலவு பண்ணி ஒரு விரிவான உரை நிகழ்ச்சி 1.5 மணி நேரம் பேசினார். நல்ல வேலை, அதில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டார். இல்லைன்னா அந்த ஆளூர் ஷானாவாஸ் இன்னும் கத்திக்கிட்டே இருப்பார். அதில் ஒரு தெளிவாக சொல்லிட்டார், இருந்தா இருறா, இல்லைன்னா போயிடுறா டிஎம்கேக்குன்னு. அதாவது என்னுடைய நம்ம விசிகாவின் அரசியல் பயணம் என்பது இனி தாவேகாவுடன் தொடரும்னு சொல்லி அலையன்ஸ் உண்டு. 2வது நேற்று சந்திச்சுட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச ஒன்றும் தாவேகா கூட்டணி கட்சிகளுடைய 2வது கூட்டம், முதல் கூட்டம் நடந்தது, 2வது கூட்டம் நடத்தப்படும். அதில் அதுக்கு பேர், கூட்டணிக்கு பேர் யார்? ஒருங்கிணைப்பாளர். தலைவர் விஜய் தான். ஒருங்கிணைப்பாளருக்கு தான் 3-4 பேர் அடி போடுறாங்கல்ல. சிதம்பரம், வைகோ, திருமாவளவன், இப்படி எல்லாரும் அடி போடுறதால அப்போ அதை முடிக்க முடியல அன்னைக்கு மீட்டிங்கில். அதனால் அதை அப்படியே தள்ளி வச்சிட்டாங்க. அநேகமாக இந்த 2வது கூட்டம் நடக்கும்னு இவர் சொல்லியிருக்கிறதால அதில் வரும். இந்த அலையன்ஸ் ஃபார்ம் அப் ஆகிடுங்க. அதில் ஒன்றும் சிக்கலே கிடையாதுங்க. இப்போ எனக்கு என்னன்னா, திமுக என்ன பண்ண போகுது? ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, அண்ணன் சிவாலாம் அடுத்த 6 மாதத்தில் மத்திய அமைச்சர்கள்ன்றாரு. போயிடுவாங்களா? கனிமொழி சோமு
அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலில் பகைவர்களும் இல்லை, நிரந்தரமாக நண்பர்களும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த வகுப்புவாத மதவெறி சக்தியும் நண்பர்களாக இருப்பாங்களா? தமிழ்நாட்டு பொதுநலன் கருதி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே கூட்டணி வச்சு இருந்தவங்க தானே. அதனால் அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு கொடுக்க திமுக தயாராகிடுச்சுங்க. அப்படி அதை செஞ்சு பாஜகவோடு அவங்க ஐடென்டிஃபை ஆனாங்கன்னா தட் இஸ் த எண்ட் ஆஃப் டிஎம்கே. எழுதி வச்சுங்க. ஏன்னா ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பாஜகவை தொட்டவன் பூரா கெட்டாங்க. அது ஒரு 5 மினிஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு சான்சஸ் இருக்குல்ல இவங்களுக்கு. டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு நல்ல வருங்காலம் இருக்குது. ஆனால் கட்சி காலி ஆகிடுமா? இப்போ உங்கள் கட்சி என்பது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? நேற்று ஒருத்தர் யாரோ ஆதவ அர்ஜுனா தானா நல்லா சில நேரங்களில் நல்லா நச்சுன்னு கொடுத்துட்றாரு அவர். இந்த ஏவாவேலு சட்டமன்றத்தில் பேசும்போது தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க, பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நாங்கள் தம்பட்டம் அடிச்சுக்கிறோன்னெலாம் சொல்கிறீங்க, எங்கள் ஆஃபீஸில் பெரியாருக்கு சிலை வச்சுருக்கோம், உங்கள் அண்ணா அறிவாலயத்தில் பெரியாருக்கு சிலை இருக்குதான்னு கேட்டார். நல்ல கேள்வி தானே இது. நான் கேட்குறேன், ஏன் பெரியார் சமூக நீதி பெரியாரின் பேரன்றாங்க, அண்ணா கலைஞரை விட்டு அப்போ பெரியாருக்கு கொடுக்கக்கூடாதா? ஏன் கொடுக்கல? முரசொலி மாறனுக்கு சிலை வைக்கிறாங்க, அவர் என்ன கிஷ்டர்னு தெரில. முரசொலி மாறன் சொந்தக்காரே பிரிஞ்சுட்டாங்கல்ல, அதனால வைக்காம இருந்தாங்களோ. ஏங்க தீக்காவுக்கு பிரிஞ்சு அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு. அப்புறம் நட்பு ஆகி பெரியார் தான் எங்கள் இடத்த காலியாக வச்சுருந்தாரு. அந்த போஸ்டிங் தலைவர் பதவி ஏன் காலியாக வச்சிருக்க? அண்ணா என்னைக்கு இருந்தாலும் தந்தை பெரியாருக்காக தான் அது வச்சிருக்காரு. இவர் எடுத்துக்கிட்டார்ல திருப்பி. யார் இவர் எடுத்துக்கிட்டாருங்க. இவர் அந்த காலியாலாம் வைக்க எடுத்துக்கிட்டாரு. ஆனால் தீக்காவோட உறவு இல்லைன்னு இல்லைல்ல, தொப்புள் கோடி உறவு இல்லை. ஆமாம், அப்படி இருக்கும்போது ஏன் அந்த தாய்க்கு நீங்கள் சிலை வைக்கல? அது நல்ல கேள்வி தானே. இனியாவது திமுகவா இந்த மாதிரிலாம் பேசி மாட்டிக்கூடாது. மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களிடம் தெரிவித்தது மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மேலதான் நன்றி சார்.